நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. எழ்களின்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் வீரானை காண கண்ணடியே பெற்றவாறே. மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. சிற்றம்பலம். பிரியர்களே, ஆசிரியர் பெருமகனார் மாதவ சிவஞான முனிவர் அருளிய காஞ்சி புராணம், அதன்கண் சென்ற வகுப்பில பராசரேச படலம், பராசர முனிவரினாலே வழிபட பெற்ற, தாபித்து வழிபட பெற்ற அந்த பெருமானுடைய தலப்பெருமையை பார்த்தோம். தொடர்ந்து இப்பொழுது ஆ தீபி தேச படலம் அப்படின்னு பார்க்க போறோம். ஆ தீபி தேசம் என்று அதனை படிக்க வேண்டும். தீபிதம் என்று சொன்னால் விளக்கு. தீபம் என்றால் விளக்கு. தீபிதம் என்றால் விளக்காக விளங்குதல், விளக்குழியா இருத்தல். விளக்குழி பெருமாள் என்று திருமால் தன் மேனி ஒளியினாலே விளக்காகி ஓர் இரவிலே காஞ்சிபுரத்திலே இரவு தோன்றாமல் அந்த இரவு நேரத்திலே தன்னுடைய விளக்கொளி எங்கும் பரவும் வண்ணம் இருந்தார் ஒரு காரியத்திற்காக. அந்த விளக்கொளி பெருமாள், அந்த பெருமாள் வழிபட்ட பெருமான் ஆதீபி தேச பெருமான். விளக்கொளியாய் நின்றவர் திருமால். அந்த திருமால் தன்னுடைய காரிய சித்திக்காக, தான் எண்ணியது நிறைவேறுவதற்காக ஒரு பெருமானை, இறைவனை, அவருடைய அருட்குறி சிவலிங்கத்தினை தாபித்து வழிபட்டார். திருமாலால் வழிபடப்பட்டார். பிறகு எல்லோராலும் வழிபடப்பட்டார். அந்த பெருமான் முதலிலே திருமால் வழிபட்டார் என்பதனால அந்த பெருமானுக்கு ஆ தீபி தேசகா என்று பெயர். ஆ என்றால் முதல் அர்த்தம். திருமால் முதல் பலரும் அவரை வழிபட்டிருக்கின்றார்கள் என்பதனால தீபிதன் என்று சொல்லப்படுகின்ற திருமால் முதலாக எல்லோராலும் வழிபடப்பட்ட கடவுள் என்பதனால அந்த இறைவனுக்கு ஆதீபி தேசன் என்று பெயர். அந்த பெருமானுடைய தானத்தை பற்றி இப்பொழுது படிப்போம். பராரை மரநிழல் பண்ணவன் மேவி பராரை மாநிழல் பண்ணவன் மேவிவாள் பராசரேசம் பகர்ந்தனம் மாதவன் பராய பைம்பொழில் ஆதீபி தேச்சரம் பராகமா வினை பற்றற ஓதுவான். பராரை அப்படின்னா அந்த அடிமரத்துக்கு பராரைன்னு பேரு. மா நிழல், பெரிய அடிமரத்தோடு கூடிய மாமரம். அந்த மாமரத்தினுடைய நிழலிலே இருக்கின்ற பண்ணவன் என்றால் தெய்வம். அவன் யார்? ஏகாம்பரேஸ்வரர். அவர் மேவி வாழ்கின்ற, அவர் விரும்பி உரைகின்ற பராசரேசம். பராசரேசம் என்பது பராசர முனிவராலே தாபிக்கப்பட்ட அந்த லிங்கம். பராசர முனிவராலே தாபிக்கப்பட்ட லிங்கத்திலே விரும்பி யார் வாழ்கின்றார்னு கேட்டா ஏகாம்பரேஸ்வரர் சொல்லிட்டார். இதுக்கு என்ன பொருள்னு கேட்டா, அந்த கச்சியம்பதியிலே இருக்கின்ற எல்லா லிங்கங்களிலும் ஏகாம்பரேஸ்வரர் தான் வாழ்கின்றார் என்பது பொருள். எப்படின்னா, காசியில இருக்கின்ற கணக்கில்லாத லிங்கங்கள், இந்த காலத்திலேயே ஆயிரக்கணக்கான லிங்கங்கள் கிட்டுகின்றன. வீட்டுக்கு வீடு லிங்கம் இருக்கு காசியில. அந்த லிங்கங்கள் அனைத்திலும் விஸ்வநாதர் தான் உரைகின்றார் என்பது புராணம். அதே போல இங்க கட்சி பலதளியும் ஏகம்பத்தும் கைலாய நாதனையே காணலாமே என்று நம்முடைய அப்பர் பெருமான் அருளி இருக்கின்றார்.
காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற பல கோயில்களிலும் ஏகம்பத்திலும் கைலாநாதரை பார்க்கலாம் என்று காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற எல்லா கோயில்களையும் ஏகம்பத்தோடு முடிச்சு போடுகின்றார் என்பதனால ஏகாம்பரேஸ்வர பெருமான் தான் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற எல்லா சிவாலயங்களிலும் வெவ்வேறு பெயர்களிலே விளங்குகின்றார். அதை இங்கு சொல்லிவிட்டார் நம்முடைய ஆசிரியர். எப்படின்னு கேட்டா, பராரை மானிழல் பண்ணவன் மேவிவாள் பராசரேசம். பெரிய அடிபரத்தோடு கூடிய அந்த மாமரம், ஒற்றை மாமரம், மாந்தோப்பு இல்ல, தனி மரமா இருக்கின்ற மாமரம், அந்த மாமரத்தின் கீழ் இருக்கின்ற பெருமான் அதான் ஏகாம்பரேஸ்வரர். பக்கத்துல எந்த மாமரமும் கிடையாது, அது மட்டும் தனியா இருக்கு. அதன் கீழ் இருக்கின்ற கடவுள் என்பதனால அவனுக்கு ஏகம்பன், ஏகாம்பரேஸ்வரன் பேரு. அவன் விரும்பி உரைகின்றான் பராசரேசத்திலேன்னு சொன்னார். இப்ப பராசர முனிவரால் ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கத்திலும் அங்கு இருப்பது யாருன்னு கேட்டா ஏகாம்பரேஸ்வரர் தான். இருந்தாலும் பராசர முனிவர் ஸ்தாபித்த காரணத்தினாலே அந்த லிங்கத்திற்கு பராசரேஸ்வரர் என்று பெயர். பராசரேசம் பகர்ந்தனம். மாதவன், மாதவன் பெரிய தவத்தை கொண்டவன் அப்படின்னா தமிழ்ச்சொல். மாதவஹா அப்படின்னு ஒரு வடமொழி சொல். மது என்ற அசுரனை அழித்த காரணத்தினாலே திருமாலுக்கு மாதவன் என்று வடமொழியிலே பெயர். மாதவன் என்றால் பெரிய தவத்தை கொண்டவன். எப்படி வச்சிருந்தாலும் திருமால் பெரிய தவம் கொண்டவர் தானே. திருமால் பெரிய தவம் செய்தவர் என்பதுல சந்தேகமே இல்லை. நலமுடைய நாரணன் என்று திருவாசத்துல வருது என்பதனால நிறைய தவம் பண்ணினவர் தான் அவர். அந்த மாதவன் பராய என்றால் வழிபட்ட பைம்பொழில் பச்சையான சோலைகளோடு கூடிய ஆதீபிதேச்சரம், ஆதீபிதேச்சரம் என்ற திருத்தலம். என்று பிரிக்கணும். ஆபால என்றால் குழந்தைகள் முதல் என்பது பொருள். அதுபோல தீபிதேச்சரம் என்று சொன்னால் தீபித பெருமாள் என்று சொல்லப்படுகின்ற அந்த திருமால் முதலாக எல்லோரும் வழிபட்ட கடவுள் என்பது பொருள். அவரை பராகமா வினை பற்றற ஓதுவா. அந்த தலத்தினை வினை பராகமா பற்றற, பராகம் என்றால் தூள். நம்முடைய இருவினை இருக்கின்றதே அது தூளாகி பற்று நீங்கும் வண்ணம். அது மலை போல இருக்கு, அது அப்படியே பொடி பொடியாக்கி அந்த பற்று நீங்கும் வண்ணம் இந்த பெருமானுடைய பெருமையை நாம் ஓதுவாம் என்று கூறுகின்றார். அன்ன ஊர்திய மகத்தை அழிப்பல் என்று உன்னி வாணி நதி ஒரு கொண்ட நாள் கன்னி பால்வளர் கண்ணுதல் ஏவலின் முன்னர் ஏகி முகுந்தன் தடுத்தனன். சிவாத்தான படலம் என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த தலத்தில் அந்த படலத்திலே சொல்லப்பட்ட செய்தியை இங்கு நினைவு கூறுகின்றார். அன்ன ஊர்தி என்றால் ஹம்சத்தை ஊர்தியா கொண்டவன் பிரமதேவன். அவன் இந்த காஞ்சிபுரத்திலே ஒரு யாகம் செய்தான். அந்த யாகத்தை அழிப்பேன் என்று உன்னி என்றால் சங்கல்பித்துக் கொண்டு, உண்ணுதல் நினைத்தல், சங்கல்பம் செய்து கொண்டு வாணி சரஸ்வதியானவள் நதி உருக்கொண்ட நாள், அவள் ஒரு நதியாக யாகசாலையை அழிப்பதற்காக வேகமாக வெள்ளத்தோடு வருகின்றாள். சரஸ்வதி ஏன் பிரம்மதேவனுடைய யாகத்தை அழிக்க வருகின்றாள்னு கேட்டா, பிரம்மதேவனுக்கு மூன்று மனைவியர், சாவித்திரி, காயத்ரி, சரஸ்வதி. அதுல சரஸ்வதி அருகிலே இல்லாத காரணத்தினாலே ஏனைய இருவரை கொண்டே அவன் யாகத்திற்கு சங்கல்பித்துக் கொண்டு யாகத்தை தொடங்கி விட்டான். நான் இல்லாமல் நீ எவ்வாறு யாகம் தொடங்குவாய், அந்த யாகத்தை நான் அழிக்கின்றேன் என்று சரஸ்வதி என்ன பண்ண, ஒரு நதியாக, வேக நதியாக அவள் வருகின்றாள். அப்பொழுது அந்த யாகத்தை காக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் திருமாலை அனுப்புகின்றார். நீ இந்த நதியினை தடுத்து அந்த யாகத்தை காப்பாயாக என்று அனுப்புகின்றார். இந்த செய்தி நாம் ஏற்கனவே படித்து விட்டோம் சிவாத்தான படலத்தில். கன்னி பால்வளர் கண்கள், மூன்று உலகங்களையும் பலமுறை ஈன்றாலும் அவள் கன்னி, பான்மொழி கன்னியாகும் என்று சிவஞான சித்தியார். அந்த கன்னியாகின்ற திருவுருட்சக்தி ஒரு பால் வளர்கின்ற கண்ணுதல், நெற்றியிலே கண்ணை கொண்ட இறைவன் ஏவலின் அவருடைய கட்டளையினாலே முகுந்தன் முன்னர் ஏகி தடுத்தனன். முகுந்தனாகின்ற திருமால் அந்த நதிக்கு முன்னாக அதனை தடுத்தார். தன்னுடைய கைகளாலும் கால்களாலும் அந்த நதியை தடுத்து பார்த்தார், தடுக்க முடியல. அங்கங்கெய்தி தடுத்தும் நதி செல்கின்ற இடத்திலெல்லாம் திருமால் படுத்து கிடந்து தடுத்தார் என்று அந்த படலத்துல பார்த்தோம். குறுக்கே விழுந்து திருமால் படுத்துக் கொள்வார். நதி என்ன செய்யும், அந்த திருமாலை தாண்டு விரும்பாது வேறு திசையிலே அது ஓட ஆரம்பிக்கும்.
அப்பொழுது அந்த திசையிலே சென்று குறுக்கே படுப்பார். அது சுற்றி இவரை ஏமாற்றி வெவ்வேறு திசைகளிலே ஓடி யாகசாலையை குறித்தே வருவது. அப்பொழுது வெவ்வேறு இடங்களிலே இவர் படுத்து தடுத்தார் என்று பார்க்கின்றோம். ஆனால் நள்ளிரவிலே அந்த நதி வந்த காரணத்தினாலே அது எவ்வாறு திசை மாறுகின்றது என்று அறிய முடியாமையினால திருமால் தன்னுடைய தவத்தினாலே ஒரு ஒளி விளக்காக தானே திகழ்ந்தார். அது இறைவனுடைய அழினாலே அவ்வாறு திகழ்ந்தார் என்பது பொருள். அங்கங்கெய்தி தடுத்தும் அடங்கிடா பொங்கு வேக புதுநதி நள்ளிரா துங்க காஞ்சியில் துண்ணென தொன்றலும் சங்கபாணி தளர்ந்த அடி உற்றரோ. சங்கபாணி என்றால், பாணி என்றால் கை, சங்கம் என்றால் சங்கு. சங்கினை கையிலேந்திய திருமால் அங்கு அங்கு அந்த நதி மாறி மாறி செல்லவும் விழுந்து விழுந்து தடுத்தும் அந்த அடங்காமல் அந்த நதியானது வேகத்தோடு பொங்கி நட்ட நடு ராத்திரியிலே இருட்டிலே உயர்ந்த காஞ்சி மாநகரத்திலே எல்லோரும் அஞ்சும் வண்ணம் துண்ணென்று எங்கு தோன்றும் என்று யாரும் அறியாது அங்கங்கு அந்த நதியானது, சரஸ்வதி என்ற நதியானது தோன்றி அச்சத்தை உண்டாக்கவும், இதனாலே அந்த கையிலே செங்கினை தாங்கிய திருமால் மனம் தளர்வுற்று இறைவன் கட்டளைப்படி இந்த நதியை நம்மால் தடுக்க முடியாது போகுமோ என்று மனம் தளர்வுற்று உடனே இறைவன் அருளினாலே அந்த இறைவனுடைய இருள் நீங்கும் வண்ணம் பெரிய பிரகாசத்தோடு ஒரு விளக்காக மாறி திகழ்ந்தார் என்பதனால அந்த திருமாலுக்கு விளக்கொளி பெருமாள் என்று பெயர். பெரு விளக்கொளியாகி பிறங்கி பெரிய விளக்கு ஒளியாக பிரகாசித்து மல் கருணை மால்கரி காத்தவன் சூழலின் அருகுமெற்றிசை ஆதீபி தேசம் என்று ஒரு சிவக்குறி உங்கண் நிறுத்தியே. இறைவனுடைய அருளை நினைத்தான். உடனேயே அவன் மேனி பிரகாசமாகி அந்த இறைவனுடைய இருளானது அகன்றது. அப்ப திருமாலுடைய கண்ணை கட்டிக்கொண்டு இந்த நதி பாய முடியாது என்று ஆகிவிட்டது. இப்பொழுது அந்த நதியை செம்மையாக தடுப்பதற்காக, இறைவனுடைய அருளை பெறுவதற்காக திருமால் அஸ்திகிரி என்று சொல்லப்படுகின்ற அந்த மலை, அந்த மலைக்கு மேற்கே உடனுக்குடன் ஒரு சிவலிங்கத்தை தாபித்து வழிபட்டாராம். அந்த சிவலிங்கத்திற்கு தான் தீபி தேசம் என்று பெயர். அதாவது விளக்காக விளங்குகின்ற திருமாலால் வழிபடப்பட்ட கடவுள் என்பது பொருள். இந்த மால் கரி காத்தவன் என்று சொல்கின்றார். மயக்கம் கொண்ட அல்லது பெரிய உருவத்தால் பெரிய அந்த கரி என்றால் யானை. அந்த யானையை முதலிடமிருந்து காத்த அந்த திருமால், அவர் காத்த இடம் அஸ்திகிரி. அங்கு இறைவனே அருளிய பெயர் அவருக்கு வரதநாதன் என்று அந்த பெயரோடு விளங்குகின்றார். அந்த திருத்தலத்தினுடைய மேற்கு திசையிலே இந்த ஆதிபி தேசன் என்ற அந்த சிவலிங்கத்தை அவர் இருத்தி வழிபட்டார். பூசையாற்றி புரிவரம் பெற்றெழுந்து ஓசை நீத்தம் தடுத்து உயர் வேள்வி காத்து ஆசையாடை அவன் எதிர் வைகினான் வீசு ஜோதி விளக்கொளி அண்ணலே. அந்த ஆதிபி தேச பெருமானுக்கு பூசைகள் செய்து அந்த பெருமானிடமிருந்து விரும்பிய வரத்தை பெற்றாராம். அந்த வரத்தை பெற்ற ஆற்றலினாலே வேகமாக வந்த சரஸ்வதி நதியை செம்மையாக தடுத்தார். தடுத்து வேள்வியை காப்பாற்றி விட்டார். காப்பாற்றியே திக்குகளையே ஆடையாக கொண்டிருக்கின்ற அந்த இறைவன் ஆதிபி தேச பெருமான் அவருடைய சந்நிதிக்கு எதிரிலேயே விளக்கொளி பெருமாள் என்ற திருநாமத்தோடு திருமால் கோயில் கொண்டிருக்கின்றார் என்று புராணம் நமக்கு காட்டுகின்றது. செங்கண் மால் தொழும் ஆதிபீதேச்சரம், சிவந்த கண்ணை கொண்ட திருமால் பங்கஜாக்ஷன் அவர் தொழுகின்ற ஆதிபீதேச்சர பெருமான் பொங்கு காதலில் போற்ற பெருநர்தாம் இங்கண் வேண்டும் வரங்களும் எய்தி மற்ற அங்கண் முத்தி பதமும் அடைவரால். அந்த ஆதிபீதேச்ச பெருமானை யாரெல்லாம் வணங்குகின்றார்களோ அவர்கள் இம்மையிலே வேண்டிய வரங்களை எல்லாம் பெற்று பிறகு முக்தியையும் பெறுவார்கள் என்று இந்த பலஸ்ருதியானது சொல்லப்பட்டது. அடுத்தது முக்தீச படலம் என்ற படலம். திருக்குறிப்பு தந்த நாயனார் பெருமானுடைய அருளை பெற்றதாக கருதப்படுகின்ற முக்தீசர், அந்த முக்தீசருடைய பெருமையை சொல்லப்படுகின்றார். கற்றை செஞ்சடை காமரு கொள்கையீர் அற்றம் நித்தருள் ஆதிபீதேச்சரம் சொற்றனம் புல்லரசு தொழுது சீர் கொற்றமுற்ற முத்தீச்சரம் கூறுவான். முக்தீசன் என்றால் முக்தியை தருகின்ற பெருமான். முக்தி என்றால் என்ன? விடுதலை. முக்தி என்ற சொல்லுக்கு அந்த சொல்லுக்கு பொருள் விடுதலை என்பது.
இப்பொழுது அந்த காசிப முனிவருடைய மனைவி, பல மனைவியரிலே ஒருத்தி சுபருணை என்று பெயர். அவளுடைய பிள்ளை கருடன். அந்த கருடன் துறையோடு அவள் சிறையிலிருந்து விடுபட்டாள். அவள் சிறையிலிருந்து விடுபடும் பண்ணும் அருள் செய்த கடவுள் என்பதனால அவருக்கு முக்தீஸ்வரன் பேரு. பிற்காலத்திலே திருக்குறிப்பு தொண்ட நாயனாருக்கும் அந்த பெருமான் மும்மலங்களிலிருந்து விடுதலை அளித்தான், அந்த பெருமானுக்கு அவர் தொண்டு செய்தார் என்று நம்பப்படுகின்றது. அதை சிவஞான முனிவரும் குறிப்பிடுகின்றார். என்பதனாலே அவர் முக்தீச பெருமான். அதனால முக்தீச பெருமான் என்றால் ஒரு காலத்தில் மட்டும் முக்தீச பெருமான் இல்லை, அப்ப எக்காலத்திலும் முக்தீச பெருமான் என்பதனால தன்னை வழிபடுகின்ற அனைவருக்கும் முக்தி அளிக்கின்ற பெருமான் என்று கொள்ளலாம். கற்றை செஞ்சடை காமறு கொள்கையீர். புராணம் சொல்கின்ற சூத முனிவர் புராணம் கேட்கின்ற அந்த நைமிசாரண்ய முனிவர்களை பார்த்து கூறுகின்றார், கற்றை கற்றையாக சிவந்த சடை, அந்த சடையினை தாங்கி இருக்கின்ற காமறு கொள்கையில் விரும்பத்தக்க கொள்கை கொண்டவர்களே. விரும்பத்தக்க கொள்கை என்பது என்ன? தவம் செய்கின்ற கொள்கை. அதாவது தனக்கு வருகின்ற துன்பத்தை தாங்கி பிறர்க்கு வருகின்ற இன்னலை களைகின்ற உயர்ந்த கொள்கை, அதான் தவம் என்று பெயர். அந்த கொள்கை கொண்டவர்கள். காமறு என்றால் விரும்பத்தக்க. காமம் மருவு என்ற இரண்டு சொற்களும் சேர்ந்து காமரு என்று தமிழிலே ஆகியிருக்கின்றது. இது காமர் என்றும் ஆகும். காமர் என்றால் விரும்பத்தக்கது, காமம் பொருந்துவது, எல்லோராலும் விரும்பத்தக்க தவ கொள்கை கொண்டவர்களே. அற்றம் நித்தருள் ஆதிபிதேச்சரம் சொற்றனம். அற்றம் அப்படின்னா ஆபத்து. அற்றம் என்ற சொல்லுக்கு பல பொருள். அற்றம் என்பதற்கு ரகசியம் என்பது ஒரு பொருள். அற்றம் அறைப்பது முன்பணியே என்று சம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். இறைவனை பார்த்து, பெருமானே உன்னுடைய இடையினை மறைப்பது பாம்பு. பெருமான் ஆடையில்லாது இருக்கின்றான். ஆடையில்லாது இருக்கின்றானே என்பதனால் அவனை நோக்கினால் அந்த இடத்தை ஒரு பாம்பு வந்து மறைத்து விடும் என்பதனால அற்றம் மறைப்பது முன்பணியே, அமரர்கள் செய்வதும் முன்பணியே என்று பாடியிருக்கிறார். அற்றம் என்றால் ரகசியம். பெரிய புராணத்துல சங்கிலி நாச்சியார் இடத்துல இறைவன் சென்று இரண்டாவது முறையாக கனவிலே சென்று நம்பியாரூரன் திருவுற்றியூரை அகலமாட்டேன் என்று சூழ் அரவு செய்வான். அவ்வாறு செய்யும் பொழுது மூலத்தானத்திலே அந்த சூழரவினை கொள்ள வேண்டாம், மகிழ மரத்தடியிலே கொள்வாயாக என்று ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டார். அப்ப பெருமானே என்னுடைய அடிமை நீர் விரும்புகின்றீர் என்பதனாலதான் எனக்கு இந்த அற்றத்தை உரைத்தீர் என்று வருகின்றது. அற்றம் என்றால் ரகசியம். சாமி இந்த ரகசியத்தை இவற்றை சொல்லிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, சங்கிலியினுடைய அடிமையை வேண்டுகின்றார். சங்கிலி வேணும்னு நினைக்கிறதுனால சங்கிலிக்கு நட்டம் ஏற்படக்கூடாதுன்னு சாமி முடிவு பண்ணிட்டார் என்பதனால சங்கிலி அறிய வேண்டியதை சங்கிலிக்கு உரைத்தார். அற்றம். அற்றம் என்ற சொல்லுக்கு ஆபத்து என்பது ஒரு இலக்கணை பொருள். என்ன காரணம்? ஆபத்து என்பது வெளிப்படையா வராது, அது வருவது தெரியாமல் வரும் என்பதனால அது ரகசியம் என்றாலும் ஆபத்து என்றால் ஒண்ணுதான் ஆபத்து. அற்றம் என்ற சொல்லுக்கு குற்றம் என்ற பொருள் உண்டு. பல பொருள்கள் கொண்ட ஒரு சொல் அற்றம். இந்த இடத்துல ஆபத்து என்பது பொருள். ஆபத்தினை நீத்தருள்கின்ற ஆதிபீதேச்சரம். தடுக்க முடியாது வருகின்ற நதியினுடைய பிரவாகத்தினாலே ஏற்படக்கூடிய ஆபத்து, அந்த ஆபத்தை போக்கியருடைய கடவுள் யாருன்னு கேட்டா இந்த ஆதிபீதேச்சர பெருமான் தான். என்ன காரணம்? திருமாலுக்கு அருள் புரிந்த காரணத்தினாலே அவ்வாறு ஆபத்தினை காத்தருளினார். அவரை பற்றி சொற்றனம் புல்லரசு தொழுது சீர் கொற்றமுற்ற முத்தீச்சரம் கூறுவான். புல்லரசு என்றால் பறவைகளுக்கு ராஜா. பறவைகளுக்கு ராஜா என்பவன் கருடன். அவன் தொழுது சீர்கொற்றம் பெருமைக்குரிய வெற்றி, அந்த வெற்றியை பெற்றான். எங்குன்னா முத்தீஸ்வரத்திலே. அந்த முத்தீஸ்வரத்தை பற்றி கூறுகின்றேன் என்று சொன்னார். மண்ணு காசிபன் தன் மனையாட்டியரு பன்னு கத்துரு பாவை சுபருணை என்னுமாதர் இருவரும் தம் உரு நன்னலத்தை நயந்து கொண்டாடினர். காசிபர் என்ற ரிஷி, அவர் ஒரு பிரஜாபதி என்று சொல்லப்படுகின்றவர். அதாவது உயிர்களை படைக்கின்ற நிலையிலே இருப்பவர்களுக்கு பிரஜாபதிகள் என்று பெயர். தக்ஷன் ஒரு பிரஜாபதி, அதே போல காசிப முனிவர் ஒரு பிரஜாபதி, பிரம்மதேவருக்கு அடுத்த நிலையிலே இருப்பவர்கள். இவர்கள் தம்முடைய தவத்தினாலேயே பல உயிர்களை படைக்கின்ற ஆற்றல் கொண்டவர்கள். அந்த காசிப முனிவர்
அவருக்குத்தான் தேவர்களும் அசுரர்களுமே பிள்ளையாக பிறந்தார்கள் என்று புராணம் கூறுகின்றது. அவருக்கு பாம்புகள், கர்த்ரு என்ற பெண்ணிடத்திலே பாம்புகள் தோன்றின என்றும், அவருடைய இன்னொரு மனைவி சுபருணை என்பவரிடத்திலே பறவைகள் தோன்றின என்றும் புராணங்கள் கூறுகின்றன. இப்படி இருக்கும்போது அந்த காசிப்பருடைய மனைவியர் கத்ரு, சுபருணை என்ற இருவர், அந்த இருவருக்குள்ளும் தங்களுக்குள்ளே மேனி அழகு யாருக்கு அதிகம் என்று ஒரு போட்டி வந்ததுதான். யார் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு போட்டி வந்தது. தத்தம் மேனி தகை நலம் சாற்றுபு மெய்த்த பூசல் விளைத்தனர். என்னுடைய மேனிதான் சிறந்த அழகு கொண்டது என்று அவர்கள் ஒருவர் மேனி அழகை ஒருவருக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது அதனால் ஓர் சண்டை நிகழ்ந்தது. பூசல் விளைத்தனர். தோற்றவர் உய்த்த பெஞ்சிரை மேவுக என்று ஒட்டினார். இந்த போட்டியிலே யார் தோற்றார்களோ அவர்கள் சிறைப்படுத்தப்படுவார்கள் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டு போட்டி செய்தார்கள். சபதம் ஒத்துக்கிட்டாங்க. எப்படி ஒட்டுதல் என்றால் சபதம் மேற்கொள்ளுதல். இந்த அழகு போட்டியிலே தோற்றவர்கள் வென்றவராலே சிறைப்படுத்தப்படுவார்கள் என்பது அவர்களுக்குள்ள ஒத்துக்கொண்ட விஷயம். அத்தவத்தனை அன்மி வினாயினார். அந்த தவத்தனாகின்ற தவம் கொண்டவராகின்ற காசிபனுவரை நெருங்கி எங்களுக்குள்ளே யார் மிகவும் அழகானவர் என்று கேட்கின்றார்கள். அவர் பாவம் தன் மனசுல பட்டதை சொல்றார். பைத்த பாப்பகல் அல்குர் பணிமொழி கத்துரு பெயர் காரிகை வேரலால் சுத்த நீர்மை சுவருனை பேரிய மைத்த கண்ணியை வெஞ்சிறை மாட்டினாள். பசிய பாம்பு போன்ற அகன்ற அல்குலை கொண்ட பணிவான மொழி கொண்ட அந்த கத்துரு என்ற பெயர் கொண்ட பெண்ணானவள் வென்றாள். போட்டியிலே வென்றாள். அவள் வேறலால் என்றால் வென்றதினாலே சுத்த நீர்மை சுவருனை பேரிய மைத்த கண்ணியை வெஞ்சிறை மாட்டினாள். தூய தன்மைகள் கொண்ட சுபருணை என்ற பெயர் கொண்ட, பேரிய என்றால் பெயரிய பெயர் கொண்ட, மைதீட்டிய கண்ணியை பெற்ற கண்களை கொண்ட அந்த பெண் காசிபருடைய இன்னொரு மனைவியை வெஞ்சிறை மாட்டினாள். கொடிய சிறைக்குள்ளே தள்ளிவிட்டாள். அப்படி தள்ளின உடனே இந்த சிறையிலிருந்து என்னை எப்படி விடுவிப்பாய், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிறைப்படுத்தப்பட்ட சுபரனை கேட்கின்றாள். வீடு செய்யன அங்கவள் வெண்டலும் என்னை விடுவிப்பாயாக என்று சுபரனை கெஞ்சவும், கூடு மூன்றாம் விசும்பில் குளிர்மதி பாடு தோன்றும் அமிழ்தம் அப்பண்ணவர் நீடு காவலின் உள்ளது நேரிடாய் அது கொணர்ந்து இங்களித்து நின் வெஞ்சிறை விதிமுகத்தை விடுவித்துக் கொள். கூடு மூன்றாம் விசும்பு அப்படின்னா ஈரேழு உலகம்னு ஒரு வழக்கம் இருக்கு. ஈரேழு 14 உலகம். அது என்னன்னு கேட்டா, பூமியிலிருந்து எண்ணப்படுகின்ற மேலுலகங்கள் 7, பூமிக்கு கீழே இருக்கின்ற கீழுலகங்கள் 7 என்பதனால 14 உலகங்கள் என்பது கணக்கு. பூமியை விடுத்து விட்டு கீழுலகங்களை எண்ணுவார்கள். எப்படின்னு கேட்டா, அத்தல வித்தல சுத்தல ரசாத்தல மகாதல தலாதல பாதாள என்று 7 உலகங்கள். மேலுலகங்களை எண்ணும் பொழுது பூமியிலிருந்து எண்ணுவார்கள். பூகு புவகா சுவகா மககா ஜனகா தபகா சத்தியம் என்று 7 உலகம். அதுல மேலுலகம்னு பார்க்கும் பொழுது 3வது உலகம் சுவர்லோகம் என்று சொல்லப்படுகின்ற சொர்க்கலோகம். தேவர்கள் வாழ்கின்ற, இந்திரன் முதலிய தேவர்கள் வாழ்கின்ற உலகம் பூமியோடு சேர்த்து 3வது உலகம்தான். அந்த இந்திரன் வாழ்கின்ற உலகத்திற்கு மேல 4 உலகங்கள் இருக்கின்றன, மேலுலகங்கள். இந்த 3வது உலகத்துல அமிர்தம் இருக்கின்றது. அந்த அமிர்தமும் பார்க்கடலை கடைந்து வந்த அமிர்தம் மட்டும் இல்லாமல், பார்க்கடலை கடைந்த பொழுது பார்க்கடலிலே தோன்றியவன் நிலா என்பதனால அவன் மேனி முழுவதுமே அமுதம்தான். அவருடைய கலைகளில் இருந்து தோன்றுகின்ற அமுதத்தை அந்த தேவர்கள் சேமித்து வைத்து வைத்து அருந்துவார்களாம் என்பதனால அந்த அமுதத்திற்கு சோமரசம் என்று பெயர். அதாவது சோமன் என்றால் திங்கள், திங்களுடைய சுவை நீர் என்று பார்க்கின்றோம். அந்த தேவர்கள் உண்கின்ற பருகுகின்ற அந்த அமுதம் என்பது இந்த 3வது உலகத்தில் இருக்கின்றது. அதனை அந்த தேவர்களிலேயே காவல்காரங்கள்லாம் காவல் போட்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அமுதத்தை நீ எனக்கு கொண்டு வந்து கொடுத்து விட்டா என்று சொன்னால் இந்த சிறையிலிருந்து நான் உன்னை விடுவிக்கின்றேன்
என்று யார் சொல்றா? கத்துரு சுபரனிட்ட சொல்றா. கூடு மூன்றாம் விசும்பில் குளிர்மதி பாடு தோன்றும் அமிர்தம். குளிர்ந்த திங்களிடத்திலே தோன்றுவது அமிர்தம். அதனுடைய கலைகளிலே தோன்றுவது அமிர்தம். அந்த அமிர்தத்தை அப்பன்னவர் நீடு காவலின் உள்ளது. தேவனுடைய காவலிலே அந்த அமிர்தமானது இருக்கின்றது. நேரிடாய் நேர்மையான ஆபரணங்களை அணிந்தவளேன்னு அர்த்தம். அதாவது என்ன சொன்னா, அதிகமான அணிகலன்களை அணியாமல் தேவையான அணிகலன்களை மட்டுமே அணிந்திருத்தல் என்பது நேரிடை என்ற சொல்லுக்கு பொருள். அந்த நேரிடாய் அது கொணர்ந்து இங்கு அழித்து நின் வெஞ்சிறை விதுமுகத்தி விடுவித்துக் கொள். அதை கொடுத்துட்டு விதுமுகத்தி என்றால் திங்கள் போன்ற முகம் கொண்டவளே, அந்த அமிர்தத்தை எனக்கு நீ அழித்து விட்டு நீ சிறையிலிருந்து விடுபடலாம் என்று கத்துரு சொன்னாலாம். கதிர் செய் புன்முலை கத்துரு கூறலும் மதியடிந்து வருந்தி சுபருணை. இவ்வாறு ஒளி வீசுகின்ற ஆபரணங்களை அணிந்திருக்கின்ற அந்த கத்துரு சொன்ன உடனே என்ன செய்வதென்று அறியாது அறிவு அழிந்து சுபருணை வருந்தினாலும் ஆசில் மைத்தவம் ஆற்றி குற்றமில்லாத உண்மையான தவத்தை அவள் ஆற்றினாள் என்று வருகின்றது. இதற்கு உரையாசிரியர்கள் வெவ்வேறு விதமாக பொருள் செய்கிறார்கள். அப்படின்னா, சுபருணை முக்தீஸ்வர பெருமானை வழிபட்டாள், அதைத்தான் இங்க ஆசிரியர் சொல்றார் அப்படின்னு சொல்றாங்க. சிறையிலிருந்து அவள் எவ்வாறு முக்தீஸ்வர பெருமானை வழிபட முடியும்? முக்தீஸ்வர பெருமானை வழிபட்டாள் என்பதை 16வது பாடல்ல தன் தாய் வழிபட்டு விடுதலை பெற்ற முக்தீஸ்வர பெருமானை கருடனும் வழிபட்டார் அப்படின்னு வருது. என்பதனால அவர் முக்தீஸ்வர பெருமானை வழிபட்டாள்னு சொல்றாங்க. அவர் முக்தீஸ்வர பெருமானை வழிபட்டாள், ஆனால் சிறையிலிருந்தே மானசீகமாக வழிபட்டாள் என்று கொள்ள வேண்டும். ஆசில் மைத்தவம் ஆற்றி என்று வருகிறது. ஆசில் என்றால் குற்றமில்லாத, மெய்த்தவம் என்றால் உண்மையான தவம். அது என்ன உண்மையான தவம் என்றால் உள்ளம் முழுவதும் ஈடுபடுவது என்பது உண்மையான தவம் என்பதனால மனதினாலே அந்த தவத்தினை செய்து அரும் பெறல் காசிபன் அருள் பெற்று பெறுதற்கரிய காசிபனுடைய அருளை பெற்றாளாம். காசிபன் கணவன் தான். கணவனுடைய அருளினாலேயே குழந்தை பிறக்கும். ஆனால் கணவன் அருளும் பெறுதற்கு அரியதாயிற்று என்பது பொருள். ஏன்? ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுனால கணவனுடைய அருளை நேரடியாக பெற முடியாது. ஆகவே அந்த கணவன் அருளையும் தன்னுடைய மனதின் ஆற்றலினாலே பெற்றாள். மானசீகமாவே கணவனுடைய அருளையும் பெற்றாள் என்பது பொருள். அரும் பெறல் என்ற அந்த அடைமொழியினாலே இதனை தெரிந்து கொள்ளலாம். பெறுதற்கரிய கணவனுடைய அருளை பெற்றாள். அப்பொழுது சிறையில் இருந்தபடியே உண்மையான குற்றமில்லாத மானசீகமான வழிபாட்டினாலே காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற முக்தீஸ்வர பெருமானை நினைந்து வழிபட்டு சிறைப்பட்டிருக்கின்ற காலத்திலேயே பெறுதற்கரிய கணவனுடைய அருளையும் மனத்தளவிலே பெற்று அதனாலே கலுழனை மாசிலாத மகவன ஈன்றனள். கலுழன் என்றால் கருடன். கருடனை குற்றமில்லாத பிள்ளையாக அவள் பெற்றெடுத்தாள், ஈன்றனள். அந்த சிறைக்குள்ளேயே கருடனை அவள் என்ன பண்ண மகவாக பெறுகின்றாள். பேசினாள் அம்மகற்கு இது பெற்றியே. பிறந்த குழந்தையிட்ட தாய் பேசுகின்றாள், பா இது இப்படி எல்லாம் நடந்திருக்குப்பா அப்படின்னு அந்த சரித்திரத்தை சுபருணை கருடனிடத்திலே கூறுகின்றாள். கேட்டெழுந்து கிளர்ந்து விடைகொடு கோட்டமில் புட்குலத்தரசன் அரசு அன்னைதன் வாட்டம் நீப்பவலிந்து கடிகி விண்ணாட்டின் இன்னமிழ்துற்றுழி நன்னினான். தன்னுடைய தாயாரிடமிருந்து அந்த கருடனை கேட்கின்றான். உடனே கிளர்ந்து எழுந்தானா, தாயிடத்திலே விடை கொண்டான். கோட்டமில் புல் என்று சொன்னார். கோட்டம் என்றால் வளைவு அல்லது மாறுபாடு. அம்மா பேச்சுக்கு மறுபேச்சு கிடையாது என்பதனால நேர்மையான பிள்ளை, அதான் கோட்டமில் மகவு. நேர்மையான பிள்ளை என்பது யாருன்னா, தாய் தந்தையர் சொன்னதை அப்படியே கேட்டு நடக்கின்ற பிள்ளை என்பது கோட்டமில்லாத பிள்ளை. அப்ப கருத்துக்கு இசைகின்ற பிள்ளையாகின்ற கருடன் புட்குலத்து அரசு, பறவை குலத்திற்கு அரசனாக இருக்கின்ற தவவலிமை கொண்டவன். அன்னைதன் வாட்டம் நீப்ப, தாயினுடைய துயரம் நீங்கும் வண்ணம் வலிந்து கடிகை என்றால் ரொம்ப வேகமாக பறந்து போனாராம். சாதாரணமா என்ன ஸ்பீட்ல போவாரோ அதை விட அதிகமா ஆக்சலரேஷன் கொடுத்து உடனேயே விண்ணுலகத்திற்கு போக வேண்டும் என்று தாயினுடைய விருப்பத்தை கேட்ட உடனேயே சர் என்று பறந்து போகின்றார். வலிந்து கடிகை விண்ணாட்டின் இன்னமிழ் துற்றுழியை நன்னினார். விண்ணாட்டிலே அமிர்தம் எங்கிருக்கின்றதோ அங்க போய் குதிச்சார். தன்னுடைய பெரிய சிறகுகளை அடக்கி கொண்டு நேர அங்க போய் இறங்கினார்.
அங்கண் வைகிய காவலராயினார் தங்கள் வீரம் தப பொருது ஏற்றதிரு வெங்கண் வெண்கைய வேந்தனை ஒப்பினான் பொங்கு வேக புலஞ்சிரை காற்றினால். அங்கு அந்த அமிர்த கலசம் இருக்கின்ற இடத்துல காவக்காரங்க நிறைய பேர், தேவர்களே காவக்காரங்களா இருக்காங்க. அந்த அவருடைய வீரமெல்லாம் அழியும் வண்ணம் அவரோடு சண்டை போட்டு அனைவரையும் கொன்றார். அப்பொழுது சண்டையேற்று வந்தார் யாரு? இந்திரனே. சிவந்த கண் கொண்ட வெள்ளானை மீது அந்த கயம் என்றால் யானை வெந்தனாகின்ற இந்திரன் வந்தான் சண்டைக்கு. அப்பொழுது தன்னுடைய சிறகுகளை அடித்த அந்த காற்றினாலேயே அவனை தூரத்திலே ஓப்பினான், விரட்டி விட்டான். இந்திரன் கிட்டக்கே வர முடியாதபடி அந்த சிறகுகளை அடித்து காற்றினாலேயே விரட்டி விட்டார் கருடன் பார்க்கிறோம். அந்த அவருடைய ரெக்கைகள்லாம் எப்படி இருக்குமா? கோல்டன் கலரா இருக்குமா, பொலஞ்சிறை காற்று என்று சொன்னார். அவருடைய ரெக்கைகள் தங்கத்தினால் ஆகிய ரெக்கைகள் கருடனுக்கு. அப்படி இந்திரனும் ஓடி போயிட்டாரு, காவக்காரங்களையும் விரட்டியாச்சு. அவருடைய வீரம் சிந்தும் வண்ணம் போரிட்டார் என்பதனால அமிர்த கலசத்தை கையில எடுத்துக்கொண்டார். அமிர்தம் வவ்வி அகல் ஊழி அங்கிருந்து புறப்படும் பொழுது, பூமிக்கு வரும் பொழுது மால் எதிர்ந்து திருமால் எதிர்பட்டு சண்டை போட ஆரம்பித்தார். ஏன்னா திருமால் தான் தேவர்களுக்காக பொறுப்பில் இருக்கிறார் என்பதனால அவர் இந்த அமிர்தத்தை காக்க வேண்டும் என்பதற்காக கருடனோடு போரிடுகின்றார். மால் எதிர்ந்து உமிழ் சினத்தின் உருத்து பொங்குகின்ற கோபத்தோடு அந்த மனம் வெதும்பி முகம் சினந்து வெம்போர் செய்த கடுமையான போர் செய்ய மால் வந்தார். தமியனாய உவனனும், உவனன் என்பது கருடனுக்கு இன்னொரு பெயர். தமியன் தனித்திருக்கின்ற கருடன் தனித்திருந்தாலும் கவலைப்படாமல் தனித்திருப்பதனால திருமால் தன்னுடைய கணங்களோடு வந்தார் என்று தெரிகின்றது. திருமாலுக்கு என்று பாரிஷத கணங்கள் உண்டு. திருமால் சண்டைக்கு வரும்போது தன்னுடைய கண வீரர்களோடு வந்தார். ஆனா கருடன் தனித்திருந்தே அவர்களை எல்லாம் வென்றான் என்று பார்க்கின்றோம். தமியனாய உவளனும் தாக்கினான் இமிழிசை போர் இருவர்க்கும் உண்டதே. இமிழிசை என்றால் பெரிய அருவிகள் உயரத்திலிருந்து கொட்டும் போது எப்படி ஒரு ஓசை உண்டாகுமோ அதை போன்ற ஓசையோடு, பெரிய ஓசையோடு சண்டையானது உண்டாயிற்று. சண்டை போடும் போது சத்தம் இல்லாமலா இருக்கும், பெரிய சத்தம் உண்டாகும். அப்படிப்பட்ட சத்தத்தோடு போர் இருவருக்கும் உண்டது. அந்த போர் 21 நாள்கள் நிகழ்ந்தது என்று கூறுகின்றார். ஏழடுக்கிய முன்னாள் இருவரும் தாழ் ஒன்றின்றி சமர் பெரிதாற்றுழி ஆழிமாயன் அகமகிழ் கூர்ந்து உயர் பாழிவன் சிறை பார்ப்பினை நோக்கியே வன்புள் வெந்தனின் வீரம் மகிழ்ந்தனன் என் புடைவரம் கொள்ளென இங்கிவன் உன் பெருந்திரற்குள் மகிழ்ந்தேன் மற்ற என் தன் புடைவரம் கொள்ளென சற்றினான். ஏழடுக்கிய முன்னாள் 3 வாரங்கள் இருவரும் தாழ்வொன்றின்றி, ஒருவருக்கும் தோல்வி இல்லை, ஒருவருக்கும் வெற்றி இல்லை, சமமாக யுத்தம் செய்கிறார்கள். திருமாலும் தோற்க மாட்டேங்கிறாரு, கருடனும் தோற்க மாட்டேன் என்கிறார். அப்படி இருவருக்கும் தாழ்வில்லாமல் சமர் பெரிய யுத்தத்தை செய்கின்றார்கள். ஆழிமாயன் அகமகிழ்ந்து, கையிலே சக்கரத்தை தாங்கிய திருமால் மனசு மகிழ்ந்து உயர் பாழி வன் சிறை பார்ப்பினை நோக்கி, உயர்ந்த பாழி என்றால் வலிமை, பேராற்றல் படைத்த வலிய சிறை ரக்கைகளை கொண்ட பார்ப்பு என்பது பறவைக்கு ஒரு பெயர். ஏன் நம்ம அந்தணர்களுக்கு பார்ப்பனர்கள்னு பேர். என்ன அப்படின்னு கேட்டா, பார்ப்பு என்பது என்ன அப்படின்னு கேட்டா, முட்டையிலிருந்து பிறக்கின்ற பிறப்பிற்கு பார்ப்பு என்று பெயர். தாய் வயிற்றிலிருந்து எந்த பறவையும் பறவையாக பிறப்பதில்லை. ஒரு பறவை தாய் வயிற்றிலிருந்து முட்டையாக பிறந்து பிறகு அடைகாக்கப்பட்டுதான் பறவையாக வருகின்றது. ஆகவே இருபிறப்பு கொண்டு இருப்பது பார்ப்பு. அந்த இருபிறப்பு கொண்டவர்கள் எல்லாம் பார்ப்பனர்கள் என்று சொல்வார்கள். பார்ப்பனர்கள் என்றால் பார்ப்பை போன்றவர்கள். பார்ப்பு என்றால் பறவை குஞ்சு. பறவை குஞ்சு எவ்வாறு முதல் பிறப்பு முட்டையாக இருந்து அடுத்த பிறப்பு பறவை குஞ்சாக வருகின்றதோ அதே போல தாய் வயிற்றிலே பிறந்து அது முட்டை பிறப்பு போன்றது. பிறகு தந்தையினாலே தீட்சிக்க பெற்று அப்பொழுதுதான் தந்தைக்கு மகனாகின்றான் என்பது 2 பிறப்பு. பார்ப்பினை போன்றவர்கள் என்பதனால அன்னவர்களுக்கு பார்ப்பனர்கள் என்று, பார்ப்பு அன்னவர்கள் என்று பெயர். இப்பொழுது பார்ப்பு என்றால் பறவை. பார்ப்பினை நோக்கியே அந்த கருடனை பார்த்து வன்புல் வெந்த வலிமையான
தலைவர்களுக்கு தலைவனே, நின் வீரம் மகிழ்ந்தன, உன்னுடைய வீரத்தை நான் மெச்சுகின்றேன். என் புடை வரம் கொள் என, என்னிடத்திலே நீ விரும்பிய வரத்தை பெற்றுக்கொள் என்று திருமால் சொல்றார். அப்பொழுது கருடனுக்கு கொஞ்சம் மதிமயக்கம். அதனால அவர் என்ன சொல்றார், சரிதான் அப்படின்ட்டு அவர் போயிடலாம் இல்ல. அப்படி போகாமல், நானும் உன் வீரத்தை மெச்சுகின்றேன், நான் என்ன உன்னிடம் வரம் கேட்பது, நீ என்னிடம் வரம் கேள் அப்படின்னு சொல்லிட்டார். இப்படிப்பட்ட தவறினை யாரும் வாழ்க்கையிலே செய்யக்கூடாது. வந்தவரையும் லாபம்னு விட்டுறணும். இதே மாதிரி தவறினை திருமாலிடத்திலே பலர் செய்திருக்கிறார்கள். இத மார்க்கண்டேய புராணத்துல ஒரு கதை வருது. என்ன கதை வருதுன்னா, ஒரு மத்தியம பிரளய காலத்துல எங்கு பார்த்தாலும் ஜலமாக இருக்கின்றது. திருமால் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் உந்தி கமலத்திலே பிரமதேவன் இருக்கின்றார். அப்படி இருக்கும்போது திருமாலுடைய காது, அந்த குறும்பி என்று சொல்லுகின்ற மலம், அதிலிருந்து 2 அசுரர்கள் தோன்றினார்கள். அவர்கள் மது என்றும் கைட்டபன் என்றும் அவர்களுக்கு பெயர். அந்த இருவரும் இந்த உந்தி கமலத்திலே அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கின்ற பிரமதேவனை கொல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். அப்பொழுது பிரமதேவன் என்ன செய்வதென்று தெரியாமல் திருமாலை துயில் உணர்த்த வேண்டும். திருமாலோ எத்தனை தட்டி எழுப்பினாலும் உறங்கிக் கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? நித்திரை என்ற தேவிதான் அந்த திருமாலை உறங்க வைத்திருக்கிறாள். அவள் அருளினாலே ஓர் உயிர் உறங்கும். அவள் போதும் என்று நினைத்தால்தான் அந்த உயிர் விழித்துக் கொள்ளும். அந்த தேவிக்கு நித்ரா தேவி என்று பெயர். அப்ப திருமால் என்ன செய்கின்றார்? இறைவனுடைய திரோதான சக்தியாக உலகினை படைத்து காத்து அழிக்கின்ற அந்த நித்ரா தேவி, அவளை துதிக்கின்றார். துதித்த உடனே அவள் என்ன பண்றா? திருமாலை துயில் உணர்த்துகின்றாள். திருமால் எழுந்துட்டார். எழுந்து பார்த்துட்டு அவர் 5000 வருடங்கள் மது மற்றும் கைடவர்களோடு போரிடுகின்றார் என்று மார்க்கண்டேய புராணம் நமக்கு கூறுகின்றது. இது நம்ம துர்கா சப்தசதி என்று நம்ம நவராத்திரி போது படிக்கிற அந்த பகுதியில இந்த செய்தி முதல் படலத்திலே வரும். அந்த துர்கா சப்தசதி ஆகின்ற இந்த சண்டி, அது இந்த மார்க்கண்டேய புராணத்திலே ஒரு சிறு பகுதி. 5000 வருடம் திருமால் சண்டை போடுறாரு, வெற்றி தோல்வியே இல்லை. அப்பொழுது மீண்டும் பிரமன் என்ன பண்றாரு? அந்த நித்ரா தேவியை வேண்டவும் அந்த பராசக்தி என்ன பண்றானா, இந்த மது கைடவருடைய அறிவினை மயக்குகின்றாள். அறிவினை மயக்கின உடனே அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? திருமாலை பார்த்து, நீ 5000 வருஷம் எங்களோட சண்டை போட்டிருக்கிற, பேஷ் பேஷ், உன்னுடைய வீரத்தை நாங்கள் மெச்சுகின்றோம், உனக்கு ஏதாவது வர வேண்டும் என்றால் எங்களிடம் கேட்டு பெற்றுக்கொள் அப்படின்னு அந்த 2 அசுரர்களும் சொல்லுகிறார்கள். அப்பொழுது சுதாரித்துக் கொண்ட திருமால், எனக்கு வேற என்ன வரம் வேணும், நீங்க எதிர்த்து சண்டை போடாம என்னால் கொல்லப்பட வேண்டும் என்ற வரத்தை கேட்டாராம். அப்பொழுது அந்த மது கைடவர்கள் இருவரும் சுற்றி தண்ணீரா இருப்பதை பார்த்துவிட்டு, பூமி எங்கு இருக்கின்றதோ அங்கு நீங்கள் எங்களை கொன்று கொள்ளுங்கள் என்று சொன்னார்களாம். அதனால என்ன என்று சொல்லி, என் மடியிலே பூமி இருக்கின்றது என்று சொல்லி திருமால் இருவருடைய தலையையும் தன் மடியிலே வைத்து கையிலே இருக்கின்ற சக்கராயுதத்தினால நம்ம வீட்டுல வெண்டைக்காய் கட் பண்ற மாதிரி ஈஸியா கட் பண்ணிட்டார். 5000 வருஷ காரியம் சிம்பிளா 5 நிமிஷத்துல முடிஞ்சு போச்சு. அது எதனாலன்னு கேட்டா, நான் பெரியவன் என்ற எண்ணத்தினால அவருக்கு அழிவு உண்டாகின்றது. அப்ப கருடன் என்ன பண்ணாரு? திருமால் என்னிடம் வரம் கேட்டுக்கொள் என்று சொன்ன போது தனக்கு வேண்டிய ஏதாவது ஒரு வரத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீ என்ன பெரியவனா, உன்னை விட நான் பெரியவன் என்ற எண்ணம் இந்த கருடனுக்கு வந்தது. அதனால அவர் என்ன சொன்னாரு? நான் உன்னிடம் வரம் கேட்க மாட்டேன், அந்த அளவுக்கு நான் சின்ன பையனா, நீ என்னிடம் வரம் கேட்டுக்கொள் என்று பதிலுக்கு சொன்ன உடனே திருமால் என்ன சொன்னார்? நீ என்னை சுமப்பவனாக எப்பொழுதும் எனக்கு தொண்டனாக இருக்க வேண்டும் என்று வரத்தை கேட்டுட்டார். அப்ப கருடன் என்ன பண்ணாரு? என்னடா இப்படி மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு, ஆனாலும் கொடுத்த வரம் கொடுத்தது, நான் சொன்ன சொல் மாறக்கூடாது என்பதற்காக நான் இந்த அமிர்தத்தை என் தாயிடத்தை கொடுத்து விட்டு உன்னை சுமக்கின்றேன் என்று சொல்லி விடை பெற்று செல்கின்றார் என்று பார்க்கின்றோம். மாயன் அம்மொழியை கேட்டு மகிழ்ச்சியின் தூயை ஓதிய சொல் தவறாயினின், இவ்வாறு கருடன் நீதான் என்னிடம் வரம் பெற்றுக் கொள்ளேன் என்று சொன்னவுடனே, மாயன் என்றால் எல்லோரையும் ஏமாற்றுபவன். யாரு? திருமால். எல்லோரையும் ஏமாற்றுகின்ற சக்தி திருமாலிடம் உண்டு. அவரை கருடனுடைய மொழியை கேட்டு மகிழ்ந்தாராம். நல்லா மாட்டிக்கினியா அப்படின்னு சொல்லி மகிழ்ந்து
தூயை, நீ ரொம்ப தூயவன் என்று அவனை பார்த்து கூறுகின்றார். ஓதிய சொல் தவறாய், சொன்ன சொல் மாறமாட்டாய் என்று சொன்னால், நீ எனக்கு நெடுந்தகை ஊர்தியாய் ஏயும் இவ்வரம் யான் கூட நல்கின்றான். நெடுந்தகை என்றால் அரிய பெரிய தகுதிகளை படைத்த நீ என்று கருடனுக்கு ஐஸ் வைக்கிறார். நீ எவ்வளவு பேராற்றல் படைத்தவன், உன்னை போல ஒரு ஊர்தி கிடைக்குமா, நீ 1000 டொயோட்டா இன்னோவாக்கு சமானம் என்பதனால பெரிய தகுதிகள் கொண்ட நீ எனக்கு ஊர்தியாக வேண்டும், இந்த வரத்தை எனக்கு கொடுப்பாயாக என்று கருடனிடத்திலே அந்த வரத்தினை திருமால் கேட்டு பெற்றார். அதை கேட்ட உடனே துயரமுற்றான் கருடன். இவ்வளவு தவம் கொண்டிருக்கின்ற நாம திருமாலை சுமக்கிற ஒரு சாதாரண ஆளா பெறுவோமே அப்படின்னு நினைச்சு வருந்தினாரா. இருந்தாலும் மனதை தேற்றிக்கொண்டார். ஆர்த்தி கூர்தர அம்மொழி கேட்டு, ஆர்த்தி என்றால் துயரம், துயரம் அதிகரிக்க அந்த மொழியை கேட்டு ஒரு முகூர்த்தம் எண்ணி, ஒரு முகூர்த்த காலம் அதனுடைய நன்மை தீமைகளை எண்ணி பார்க்கின்றார். சொன்ன சொல்லினை காப்பாற்றுவதனால்தான் ஒரு உயிருக்கு நன்மை என்று முடிவு செய்து ஒப்புகின்றார். உயிர்த்து என்றால் பெருமூச்சு விட்டு, மாட்டுகின்றோமே தெரிஞ்சிருக்கு, பெருமூச்சு விட்டு மொழிந்தமை வார்த்தையில் பிறழ் வஞ்சி, சொன்ன சத்தியம் சொன்ன சொல் அதிலிருந்து விலகுவதற்கு பால் மாறுதல், அதிலிருந்து விலகுவதற்கு அஞ்சி என்றால் பயந்து அற்றாகன அங்க அவ்வண்ணமே ஆகுக என்று வரத்தை கொடுத்தாராம். அற்றாக என்றால் ததாஸ்துன்னு சொல்றோம் இல்லையா, அப்படியே ஆகுக என்று சொல்லி சீர்த்தியாளன் விடை பெற்று சென்றனன். பெருமை கொண்ட அந்த கருடன் விடை பெற்று கொண்டு போனான். தான் எடுத்த காரியத்தை நிறைவேற்றி வருவதற்காக அந்த திருமாலிடத்திலே விடை பெற்று கொண்டு வருகின்றான். மறுவில் கத்துரு மாட்டு சுதைக்குடம் குறி எதிர்ப்பை கொடுத்து அன்னையை சிறையின் நீக்கினன் சீரளவங்கள் வால் கருவு செய்து கொலை செய்யும் காதலான். மறுவில் கத்துரு மாட்டு, மறுயில் அப்படின்னா குற்றம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். கத்துருட்ட ஏன் குற்றம் இல்லைன்னு சொல்றார் அப்படின்னா, அவதானே சுப்பிரமணிய சிறைப்படுத்தலான்னு கேட்டா, தோற்றவர் சிறைப்படுத்தப்பட வேண்டும் என்று இருவரும் ஒட்டினார்கள். கத்துரு தோற்றிருந்தா சுபரனை அவளை சிறைப்படுத்தி இருப்பாள் என்பதனால கத்துரு வேண்டுமென்றே செய்தாள் என்று அவளிடத்திலே அதிக குற்றத்தை ஏற்றி பார்க்கக்கூடாது என்பதனால அவளிடத்திலே குற்றம் இல்லை என்று சொல்லிவிட்டது புராணம். இப்ப நாம ஒத்துக்கொள்ளக்கூடாத விஷயத்தை ஒத்துக்கொள்ளக்கூடாது. நாம ஜெயிப்போங்கிற எண்ணத்துல தோற்பவர்கள் தலைமையில ஏறுவேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது செய்யத்தகாத செயல் இல்லையா. அப்ப தோற்றவரை நாம் என்ன பண்ணணும், மரியாதையா நடத்த வேண்டும். அப்பொழுது அவரை நாம அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில, நாம் தோற்க மாட்டோம் என்ற எண்ணத்தில நாம் இவ்வாறு ஒத்துக்கொள்ளக்கூடாது. அதுவே ஒரு குற்றம் என்பதனால இவ்வாறு ஒப்பியது இருவர் பாட்டும் சமமான குற்றம் என்பதனால கத்துருவிடத்திலே சிறப்பாக ஒரு குற்றமும் இல்லை என்று பார்க்கின்றோம். மறுவில் கத்துரு மாட்டு சுதைக்குடம் குறி எதிர்ப்பை கொடுத்து, சுதை என்றால் அமிர்தம், சுதா, அந்த அமிர்த கலசத்தை கொண்டு போய் கருடன் என்ன பண்ணார், அம்மாட்ட கொடுக்கல, நேர கத்துருட்டே கொடுத்துட்டார். கொடுத்து அந்த சிறையிலிருந்து விடுவித்தாராம். சிறையிலிருந்து ஒருவரை விடுவிப்பதற்கு நாம் என்ன பண்ணணும், இந்த பிணைன்னு சொல்றோம் இல்லையோ, பெயில் மணி பிணை, அந்த பிணையை கொடுத்து யார்கிட்ட கொடுக்கணுமோ கொடுத்து அதை ஜெயில இருந்து ஒருத்தரை விடுவிக்கிறோம். அந்த ஜாமீன், அந்த பிணை, அதற்கு தமிழிலே உள்ள பெயர் குறி எதிர்ப்பு. குறி எதிர்ப்பு என்பது என்னன்னா, சிறையிலிருந்து ஒரு மீட்டுக் கொள்வதற்காக தரப்பட வேண்டிய பணத்திற்கு பெயர் குறி எதிர்ப்பு. அந்த பணத்தை போன்றது இந்த சுதை குடம், அதனை கொடுத்து தாயினை சிறை மீட்டார் என்று பார்க்கின்றோம். வடமொழி ஆங்கிலத்துல கன்சிடரேஷன் என்று இன்னொரு சொல்லும் இருக்கு. அதாவது ஒரு பொருளை நம்ம வாங்குறோம், ஒரு பொருளை வாங்கும்போது அதற்குரிய பணத்தை கொடுக்கிறோம், அதற்கு கன்சிடரேஷன் பேர். அதை பணமாக கொடுக்கலாம், அல்லது இன்னொரு பொருளாக கொடுக்கலாம், அல்லது ஒரு தொண்டாக சர்வீஸாக கொடுக்கலாம். அதற்கு குறி எதிர்ப்பு, அதற்கும் குறி எதிர்ப்பு என்றுதான் பெயர். ஆகவே அந்த குறி எதிர்ப்பினை கொடுத்தார். கொடுத்து அன்னையை சிறையின் நீக்கினன், தன்னுடைய தாயாரை சிறையிலிருந்து விடுவித்தார் கருடன். இப்பொழுது தாயாரை சிறையிலிருந்து விடுவித்தது யார் அப்படின்னு கேட்டா கருடன். கருடன் எவ்வாறு விடுவித்தார்னு கேட்டா, அந்த அன்னை முக்தீஸ்வர பெருமானை வழிபட்ட காரணத்தினாலே விடுவித்தார், இவ்வாறு விடுவிக்கப்பட்டார் என்பதனால விடுவித்த பெருமான் என்பதனால பெருமானுக்கு முக்தீஸ்வரர் என்று பெயர். இப்பொழுது கருடன் என்ன பண்றாரு,
அந்த முக்தீஸ்வரரை தான் வழிபடுறார். எப்படி வழிபடுறாருன்னா, இந்த கத்ரு பெற்ற பிள்ளைகள்லாம் பாம்புகள், சுபருனை பெற்ற பிள்ளைகள்லாம் பறவைகள். இப்ப கருடன் என்ன வரம் பெறுகின்றார் முக்தீஸ்வர பெருமானை வழிபட்டுன்னா, இந்த பாம்புகள் பறவைகளுக்கு பகை. பறவைகளாகின்ற நாங்கள் பாம்புகளை எப்பொழுதும் வெல்ல வேண்டும் என்ற வரத்தை பெறுகின்றார். கருடனை பார்த்தா எல்லா பாம்புகளுக்கும் அச்சம்தான் என்பதனால அந்த அச்சத்தை அந்த பாம்புகளுக்கு எப்படி உண்டாக்கிறாரு கேட்டா, முக்தீஸ்வர பெருமானை வழிபட்டுத்தான் கருடன் அந்த ஆற்றலை பெற்றான்னு பார்க்கிறோம். அந்த முக்தீஸ்வர பெருமானை வழிபட்டதோடு அமையாமல் அவருக்கு மேற்கே தான் ஒரு பெருமானை தாவித்தும் வழிபட்டார். அந்த பெருமானுக்கு கருடேசர் என்று பெயர். இன்றைக்கு அந்த காஞ்சிபுரத்துல முக்தீஸ்வர பெருமானுடைய கோயில்ல அந்த மூலஸ்தானத்தில் இருக்கின்ற முக்தீஸ்வர பெருமான் அவருக்கு சற்றே வடமேற்கில பின்பால் கருடலிங்கம் என்று கருடேஸ்வர பெருமான் இருக்கின்றார். அவருக்கு அடுத்து வடபால் இருப்பது முருகப்பெருமான் என்று பார்க்கின்றோம். முக்தீஸ்வர பெருமானும் கருடேஸ்வர பெருமானும் கிழக்கு நோக்கி இருப்பார்கள். கிழக்கே அந்த திருக்கோயிலே ஒரு பெரிய திருக்குளம் இருக்கின்றது. அந்த குளத்தை பற்றி இந்த முக்தீச படத்துல சொல்லல, ஆனா அடுத்த படலத்துல முதல் பாடலேயே அந்த முக்தீச பெருமானுடைய கோயில்ல ஒரு அழகான குளம் இருக்கின்றது என்ற செய்தியை நம்முடைய ஆசிரியர் கூறுகின்றார். சீரரவங்கள் வால், சீறுகின்ற புஷ் என்று சீறுகின்ற அரவங்கள் வால் அந்த பாம்புகளின் இடத்திலே கருவு செய்து என்றால் கோபம் செய்து பகை செய்து, கருவு என்பது பகை, கருவுதல் பகைத்தல். அதான் வைரம் என்று சொல்கின்றோமே, மனதிலே இருக்கின்ற ஆறாத பகைக்கு வைரம் என்று பெயர். அந்த வைரம் செய்து கொலை செய்யும் காதலால் அந்த பாம்புகளை எல்லாம் கொன்று போட வேண்டும் என்ற ஆசையினால கருடன் என்ன பண்றாரு, முக்தீச பெருமானை வழங்குகின்றார். கட்சி வைப்பினை எய்தி அந்த காஞ்சிபுரத்துக்கு வந்தார். வந்து ஆதிபித கடிநகர் வடகீழ்வால், ஆதிபி தேசம் இருக்கின்ற அந்த தலத்தினுடைய வடகிழக்கிலே ஈசான்யத்திலே நச்சும் அன்னைதன் சிறைக்கு வீடருளும் முக்தீசனை. நச்சும் என்றால் விரும்பும், வழிபடும் என்பது பொருள். முக்தீஸ்வரரை தான் தன்னுடைய தாயார் வழிபட்டிருக்கின்றார் என்பதை தாயாரிடம் கேட்டுக்கொண்டு வருகின்றார். தாயார் தான் இருந்த சிறையிலிருந்தே முக்தீஸ்வர பெருமானை வழிபட்டிருக்கிறார். அம்மா, நீ வழிபட்ட பெருமானை நான் போய் வழிபடுகின்றேன் என்று காஞ்சிபுரத்துக்கு வழிபடுகின்றார். நச்சும் அன்னைதன் சிறைக்கு வீடருளும், தன்னை விரும்பி வழிபடுகின்ற அன்னைக்கு அந்த சிறையிலிருந்து விடுதலை அருள்கின்ற முக்தீச பெருமானை நயந்து ஏத்தி என்றால் மிகவும் ஆசைப்பட்டு வழிபட்டு இச்சையாற்றினில் பெரு வரம் பெற்றனன். தான் விரும்பியபடியே பெரிய வரத்தை பெற்றான். என்ன விரும்பிய வரம் அப்படின்னு கேட்டா, பாம்புகளுக்கு பகையா இருந்து டெரராக இருக்கணும். எதிர்த்தால் பாம்புகளை கடித்து குதிரை துண்டித்து போட வேண்டும், இல்லை என்றால் அந்த பாம்புகள் அஞ்சு ஓடி ஒளிய வேண்டும். அப்படிப்பட்ட ஆற்றலை பெற்றார். அப்ப கடவுள் இப்படிப்பட்ட ஆற்றலை தரலாமான்னு கேட்டா, அவர் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். யார் எதை கேட்டாலும் ததாசுன்னு கொடுக்கிறவர் தான் கடவுள் என்பதனால அவர் கொடுக்க கடமைப்பட்டவர் கொடுக்கின்றார் என்பதனால இச்சை ஆற்றினில் என்றால் தான் விரும்பியபடியே என்பது பொருள். பெருவரம் பெற்றன், பெரிய வரத்தை பெற்றான் அப்படின்னா கருடன் என்றாலே எவ்வகையான பாம்புகளுக்கும் ஒரு பெரிய அச்சம் என்று பார்க்கின்றோம், பேரச்சம். எருள் வலி பணி கூட்டம். ஆனால் அந்த பாம்புகள் மட்டும் என்ன வலிமை குன்றினவா அப்படின்னா அப்படி கிடையாது. வலி என்றாலும் வலிமை, எருள் என்றாலும் வலிமை. இவ்வாறு ஒரு பொருள் கொண்ட இரண்டு சொற்களை சேர்த்து சொல்வது அதிக வலிமை கொண்ட என்ற பொருளிலே வரும். இதற்கு மீமிசை சொல் என்று பெயர். இரட்டை கிளவி என்பது வேறு, அடுக்கு தொடர் என்பது வேறு, மீமிசை சொல் என்பது வேறு. அடுக்கு தொடர் என்பது என்னன்னு கேட்டா, பாம்பு வந்தோடனே பாம்பு பாம்புன்னு கத்துறோம், அது அடுக்கு தொடர். ஜலம் சத்தம் போட்டுன்னு ஓடுறது, எப்படி சத்தம் போட்டு ஓடுறது, கல கலன்னு ஓடுறது அப்படிங்கிறோம், அது இரட்டை கிளவி. ஆனால் அதிக வலிமை கொண்டங்கிற பொருளில வலிமை கொண்ட என்ற இரண்டு சொற்களை சேர்க்கிறார். எருள் வலி என்ற அது மீமிசை சொல். எருள் வலி பணி கூட்டம். பாம்புக்கு மட்டும் என்ன ஆற்றல் குறைவா? பாம்புகளுக்கு பேராற்றல் உண்டு. அப்படி பேராற்றல் படைத்த பாம்புகளுடைய கூட்டம் அச்சமுற்றிட. பேராற்றல் படைத்த பாம்புகளுடைய கூட்டமே பயப்படும் வண்ணம். என்ன காரணம்னா, ஒரு கருடன் போறோம், பல பாம்புகள் அஞ்சோம் என்று பார்க்கின்றோம். அச்சமுற்றிட சிறகழு வழியினால் அலைத்தழு புல்வேந்தன். தன்னுடைய ரக்கை உண்டாக்குகின்ற காற்றினாலேயே பாம்புகளை அச்சப்படுத்துகின்ற அந்த புல்வேந்தன் இந்த
முக்தீஸ்வர பெருமானை வழிபட்டு பெருவரம் பெற்றனன், தான் விரும்புகின்ற பெரிய வரத்தினை பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த படலத்துல முக்தீஸ்வர பெருமானை பற்றி தான் சொல்லியிருக்க. கருடன் தன் பெயரினாலேயே முக்தீஸ்வர பெருமானுக்கு சற்றே வடமேற்கிலே ஒரு லிங்கத்தை தாபித்தான் அப்படின்னு பார்க்கணும். அந்த பெருமானுக்கு கருடேசன் பேரு. அந்த பெருமான் முக்தீஸ்வர பெருமானுடைய கோயில்ல இன்றைக்கும் நான் போய் தரிசனம் பண்ணலாம். அடுத்து சொல்றாரு, அந்த முக்தீஸ்வர பெருமானை பிற்காலத்திலே ஏகாலியர் குலத்திலே தோன்றிய நம்ம திருக்குறிப்பு தொண்டர் வழிபட்டு முக்தி பெற்றார் என்பதையும் சிவஞான முனிவர் நமக்கு காட்டுகின்றார். சித்தமாசுரி விளங்கும் ஏகாலியார் திருக்குறிப்பு தொண்டர், உள்ளத்திலே இருக்கின்ற மாசு குற்றங்களை ஒரி என்ற விலக்கி மனதிலே உண்டாகின்ற அழுக்குகள் என்ன அப்படின்னு கேட்டா, காமம், வெகுளி, மயக்கம் போன்ற அழுக்குகள், பொறாமை போன்ற அழுக்குகள், அந்த அழுக்குகளை நீக்கி விளங்குகின்ற தூய உள்ளம் கொண்டவராக விளங்குகின்ற ஏகாலியார் என்றால் அந்த வண்ணார் குலத்தை சேர்ந்தவர். திருக்குறிப்பு தொண்டர், அடியாருடைய திருக்குறிப்பினை அறிந்து தொண்டு செய்கின்ற காரணத்தினாலே திருக்குறிப்பு தொண்டர் என்ற பெயர் கொண்டவர். அத்தலத்தினில் வீடு பேறு எய்தினர் என்று நமக்கு சிவஞான முனிவர் சொல்லிட்டார் என்பதனால நமக்கு சந்தேகம் இப்ப கிடையாது. காஞ்சிபுரத்துல திருக்குறிப்பு தொண்டர் எந்த திருத்தலத்தில் வழிபட்டு முக்தி பெற்றார் அப்படின்னு நம்ம மண்டையை உடைச்சுக்க வேண்டாம். புராணத்துல இறைவன் பாறையிலே மோதிக்கொண்ட பொழுது அந்த வளையலணிந்த கையோடு அவர் தலையை பிடித்தான் இருக்கு என்பதனால ஏகாம்பரேஸ்வரர் தான் முக்தி கொடுத்தார் என்று கடைபிடிக்கலாம்னு சொன்னா கடைபிடிக்கலாம். என்ன காரணம்னா, ஏகாம்பரேஸ்வரர் தான் காஞ்சிபுரத்துல எல்லா கோயிலும் இருக்கிறார். ஆனால் நம்முடைய நாயனார் தொண்டு செய்த கோயில்னு ஒரு கோயில் உண்டு. அந்த கோயில் முக்தீச பெருமானுடைய கோயில் என்பதனை நான் இந்த புராணத்தை கொண்டு தெளிவாக கொள்ளலாம். தற்காலத்திலும் திருக்குறிப்பு நாயனாருடைய அந்த குரு பூஜை என்பது ரொம்ப விமரிசையாக முக்தீச பெருமானுடைய கோயில்ல அடியார் பெருமக்களால கொண்டாடப்படுகின்றது. அது மட்டும் இல்லாம அந்த முக்தீச பெருமானுடைய கோயிலே அந்த குலத்தினருடைய நிர்வாகத்தில் இருப்பது ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தி. திருக்குறிப்பு தொண்ட நாயனார் பிறந்த குலத்து பெருமக்கள் தான் அந்த கோயிலை நல்ல முறையிலே நன்றாக நிர்வகித்து வருகின்றார்கள். அவருடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா அந்த கோயில் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். சித்தமாசுரி விளங்கும் ஏகாலியர் திருக்குறிப்பு தொண்டர்னு சொல்றார். உள்ள அழுக்கினை போக்கினவர்ங்கிறார். என்னன்னா, திருக்குறிப்பு தொண்டர் துணியில இருக்கிற அழுக்க போக்குறவர். துணியில இருக்கிற அழுக்க போக்க முடியாத நாமெல்லாம் துணியில இருக்கிற அழுக்க போக்குறதுக்கு ஒருத்தட்ட அந்த துணியை கொடுக்கிறோம். ஆனால் அடியாருடைய துணியை வாங்கி துவைக்கிற அந்த திருக்குறிப்பு தொண்டர் துணியில இருக்கிற அழுக்க மட்டும் போக்குறவர் இல்ல, துணியில இருக்கிற அழுக்க போக்குற மாதிரி உயிரை பிடித்திருக்கின்ற அழுக்கினை போக்க வல்லவர் என்பதனால உள்ளத்திலே படிந்திருக்கின்ற அழுக்கினை போக்குவதிலே வல்லவராகின்ற திருக்குறிப்பு தொண்டர் என்று பெரிய புராணத்தை அடியொற்றி இங்கு நமக்கு ஆசிரியர் காட்டுகின்றார். அந்த திருக்குறிப்பு தொண்டரை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், காஞ்சிபுரத்தினுடைய பெருமையை திருக்குறிப்பு தொண்டர் புராணத்துல 110 பாடல்களினால நம்முடைய ஆசிரியர் சொன்னார். தொடர்ந்து அப்படிப்பட்ட காஞ்சிபுரத்துல பிறப்பினால் ஏகாலி குலத்துள்ளார். ஏன்னா அடியார்களுக்கு குலம் கிடையாது, ஏதோ ஒரு குலத்துல பிறந்துதானே ஆகணும். அதனால பெருமான் திருவுள்ளப்படி அவர் இந்த பிறவியிலே ஏகாலி குலத்துல பிறந்தார். அதனால அவரை வண்ணார்னு சொல்லிடலாமன்னா, வண்ணார் ஏன்னா ஒன்னார் அப்படின்ட்டார். அதுக்காக அவரை வண்ணார்னு சொல்லிடாதப்பா அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர் தொண்டர் தான் அப்படின்னு சொல்றார். அவர் செவ்விய அன்புடைய மனத்தார், தூய அன்பு கொண்ட மனம் கொண்டவர், சீலத்தின் நெறி நின்றார், சைவ ஒழுக்கத்திலே உறுதியாக அந்த வழியினை கடைபிடிப்பவர், மைவிரவு கண்டரடி வழித்தொண்டர், கரிய கழுத்து கொண்ட இறைவன் அவருடைய தொண்டர்களுக்கு தொண்டு செய்பவர். நேரடியாக இறைவனுக்கு தொண்டு செய்தல் என்பது ஒன்று, இறைவனுடைய தொண்டருக்கு தொண்டு செய்தல் என்பது சிறப்பு. வழித்தொண்டர் உளரானார். அவரும் என்ன பண்ணாருன்னா, தொண்டருக்கு தொண்டு செய்வதனால வழித்தொண்டரானார். பிறவிகள் தோறும் பெருமானுக்கு தொண்டு பட்டிருக்கார் என்பதனாலையும் வழித்தொண்டர் ஆவார். அவர் இந்த பூமியில பிறந்தது முதல் மனம், மொழி, மெய் மூன்றையும் பெருமானுடைய திருவடியின் சார்பாக அணிவிக்கின்ற தவத்தினை செய்து வருகின்றார். பூமியில பிறந்தது நினைவு தெரிந்த காலத்திலிருந்து சிந்தை செய்வது சிவன்கடலே, செப்புவது சிவநாமமே,
அப்படி உடம்பினால் தொண்டு செய்வது சிவனுக்கே என்ற கொள்கையினை கடைபிடிப்பவர். பெரும் புண்ணியம் செய்திருக்கின்ற சிவனுடைய அடியார்கள், அந்த அடியார்கள் எழுந்தருளினால் அவர்களுடைய திருக்குறிப்பினை அறிந்து அவர்களுக்கு என்ன தேவையோ அதை அவர்கள் வாயினால் சொல்வதற்கு முன்பு அறிதல், அதான் குறிப்பறிதல். அது பாமர மக்களுடைய குறிப்பு என்றால் குறிப்பு. அடியார்கள் அருளாளர்கள் என்பதனால அவர்கள் உள்ளத்தில் எழுகின்ற எண்ணத்திற்கு திருக்குறிப்பின் பெரு என்பதனால அடியார்கள் உள்ளத்தில் எழுகின்ற அந்த திருக்குறிப்பினை அறிந்து தேவையானவற்றை செய்வதனால இந்த தொண்டருக்கு திருக்குறிப்பு தொண்டர்னு பேரு. வாய திறந்து கேட்க வேண்டாம்ப்பா, நினைச்சதை செய்வான், கடவுளை போன்றவன் என்பதனால அவனுக்கு திருக்குறிப்பு தொண்டன் என்னும் சிறப்பினார் என்பதனால அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் இல்ல அது. அவருடைய சீலத்தை கண்டு உலக மக்கள் அவரை திருக்குறிப்பு தொண்டர் என்று பாராட்டினார்கள், போற்றினார்கள் பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய குலத்திற்கேற்ற தொழிலையும் செய்து வந்தார். தேர் ஒலிக்க மா ஒலிக்க திசையொலிக்கும் புகழ் காஞ்சி ஊர் ஒலிக்கும் பெருவண்ணார் என ஒன்னா உண்மையினார். காஞ்சிபுரத்துல ஒரே சத்தம், தேர் ஓடுற சத்தம், அந்த தேரை இழுத்துட்டு போற குதிரை கணக்கிற சத்தம், எல்லா திசைகளிலும் வெவ்வேறு விலங்குகள், மாடுகள், யானைகள் போன்றவை உண்டாகின்ற ஒலி, இப்படிப்பட்ட ஒலியோடையே விழாக்களின் ஒலி, இப்படிப்பட்ட ஒலியோடையே எப்பொழுதும் கூடியிருக்கின்ற காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரத்துல ஊர் ஒலிக்கும் பெருவண்ணார். ஒலித்தல் என்றால் இந்த துணியினை துவைப்பவர்கள் அதை அந்த உவர் மண்ணோடு சேர்த்து அதை ஊற வச்சு அந்த மண் நீங்கு மண்ணோ நீரிலே தோய்த்து ஒரு அந்த நீர்க்கரையிலேயே இருக்கின்ற ஒரு கல்லில ஓங்கி ஓங்கி புடைப்பார்கள். அதனால அதுக்கு ஒலித்தல்னு பேர். அவ்வாறு ஒலிக்கின்ற பெருவண்ணார், பெருவண்ணார் என்பதை நீலகண்ட பெருமானர் என்பதை போல அந்த குலத்திலேயே தலைவர் அர்த்தம், குலப்பதி. ஒவ்வொரு குலத்திற்கும் ஒரு தலைமைப்பாடு கொண்டவர் இருப்பார்கள். நம்முடைய திருநாளை போவார், அவருடைய குலத்திலே தலைமைப்பாடு கொண்டவர். அதை சொல்றாரு எப்படின்னா, ஊர்ல அந்த வயலிலே வேலை செய்வதற்கு ஒட்டுமொத்தமாக இவர் பொறுப்பு. இவரிடத்திலே அந்த ஊர் மக்கள் அதற்குரிய கூலியை கொடுத்து விடுவார்கள். இவர் தான் அந்த கூலியை பிரித்து மற்றவர்கள் கொடுப்பார் என்பதனால இவர் குலபதியாக விளங்கினார் பார்க்கிறோம். அதுபோல ஒவ்வொரு குலத்திற்கும் ஒரு காலத்திலே அவர்கள் காலத்திலே அந்தந்த ஊரிலே தலைமைப்பாடு கொண்டவர் இருப்பார் என்பதனால இவருக்கு பெருவண்ணார் என்று பெயர். ஆனால் ஏன்னா ஒன்னா உண்மையினார் அப்படி அவர் சொல்லிடக்கூடாது. அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டா, நீரொலிக்க அராயிரைக்க நிலாமுகிழ்க்கும் திருமுடியார். பரமேஸ்வருடைய ஜடையில கங்கை ஓடின்னு இருக்கு. கங்கை ஓடுறதுக்கு ஒரு சத்தம் உண்டு. இரவு நேரத்துல இமாலயத்துல கங்கை கரையில நம்ம டென்ட்ல படுத்துட்டோம்னா அந்த சத்தம், அந்த கங்கை எப்படி ஓன்னு ஓடுதுங்கிற சத்தத்தை கேட்கலாம். நீர் ஒலிக்க அரா இறைக்க, அவருடைய ஜடையில இருக்கிற பாம்பெல்லாம் புஸ்ஸு புஸ்ஸுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. நிலா முகிழ்க்கும், திங்கள் முகிழ்க்கின்றது. அப்படிப்பட்ட திருமுடியை கொண்ட இறைவன் அவருடைய பேர் ஒலிக்க, சிவசிவான்னு யாராவது சொல்லிட்டான்னா போறோம். அந்த சிவசிவான ஒருத்தர் சொல்லிட்டு வராங்கன்னா அவர்களை கண்ட அளவிலேயே இவர் உள்ளம் உருகும். சிவநாமத்தை ஒலித்து கொண்டு வருவது யாரு? அவர் அடியார் தானே வருவார். ஒருவருடைய வாயிலே சிவநாமத்தை கேட்ட உடனேயே திருக்குறிப்பு தொண்டர் தான் உள்ளம் உருகி விடுவார். பேரொலிக்க உருகுமவருக்கு ஒலிப்பர் பெரு விரிப்பினுடன். அப்படி இறைவனுடைய பெயரை கேட்ட அளவிலே உருகின்ற உள்ளம் கொண்டவர். அப்படிப்பட்ட உருகின்ற உள்ளம் கொண்ட அடியார்களுக்கு மிகுந்த ஆசையோடு அவர்களுக்கு துணியினை ஒலித்து கொடுப்பார். மற்றவர்களுக்கு ஆசையோடு ஒலித்து கொடுப்பார் என்பது இல்லை. ஆனால் அடியார் பெருமக்களுக்கு தொண்டு செய்யும் பொழுது இந்த பாக்கியம் நமக்கு கிடைத்ததே என்ற ஈடுபாட்டோடு அவ்வாறு செய்வார். தேசுடைய மலர்க்கமல சேவடியார் அடியார்தம் தூசுடைய துகள் மாசு கழிப்பார் போல் தொல்லை வினை ஆசுடைய மலமூன்றும் அணையவரும் பெரும் பிறவி மாசுதனை விட கழித்து வரு நாளில் அங்கொரு நாள். ஒளிமிகுந்த தாமரை பூ போன்ற சேவடிகளை கொண்ட பெருமானுடைய அடியார் பெருமக்கள் அவருடைய தூசு என்றால் வஸ்திரம், வஸ்திரத்திலே இருக்கின்ற அழுக்கினை ஒலித்து நீக்குவரை போல வஸ்திரத்தில் இருக்கின்ற அழுக்கினை அனுக்கிறார். தன்னுடைய உயிரை பிடித்திருக்கின்ற மும்மலமாகின்ற அழுக்கினை நீக்கிக் கொண்டே வருகின்றார். அப்படிப்பட்டவர் இவ்வாறு அரும்பெரும் தொழிலை செய்யும் பொழுது ஒரு நாள் முன்பு இந்த காஞ்சிபுரத்திலேயே தன்னை வழிபடுகின்ற அந்த காமாட்சி பிராட்டியாருடைய அன்பினை அளப்பதற்காக அந்த கம்பையாற்றிலே பெருவெள்ளத்தை கொடுத்து அளந்த பெருமான், அம்பாளையே அவ்வாறு சோதித்த பெருமான்,
மற்றவர்களை சும்மா விட்டுருவாரா அல்லது மற்றவர்களை சோதிப்பது அவருக்கு என்ன சிரமமான காரியமா? அவர் என்ன பண்ணாரு, அந்த பெருமான் தன்னுடைய அடியவருடைய அந்த தொண்டினை கண்டு அவர் அருள் புரிவதற்காக அழுக்கு படிந்த ஒரு கந்தையாடையோடு அவருக்கு காட்சி தருகின்றார். உடனேயே இவருக்கு ரொம்ப ஆசை. மண்டை உடைஞ்சு வரவன ஒரு பெரிய சர்ஜன் வாவான்னு கூப்பிடுற மாதிரி இவர் என்ன பண்றாரு, அந்த அடியாரை பார்த்து திருமேனி இழைத்திருந்தீர்னு அவருக்கு முதல்ல இனிய வார்த்தைகள்லாம் கூறி, நீங்க அமுதுண்ண வேண்டும்லாம் சொல்லி, அப்படிலாம் சொன்ன பிறகு ரொம்ப அழுக்கா இருக்கே இந்த ஆடை, இதை நான் உங்களுக்கு துவச்சு தரேன் என்று விண்ணப்பிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நீ சொல்றது கரெக்டு தான், இது எவ்வளவு அழுக்கா இருக்குன்னா இதை பிச்சுதான் உடம்புல இருந்து எடுக்கணும். அது அழுக்குனாலேயே இது உடம்புல ஒட்டின்னு இருக்கு. அந்த ஆடையில இருக்கிற அழுக்குனால அது உடம்புல நல்லா ஒட்டிட்டு இருக்கு, பிச்சுதான் எடுக்கணும். இருந்தாலும் நான் ஏன் இதை எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு கேட்டா, குளிருக்கு பயந்துன்னு எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறேன் என்று சொல்லி, சூரியன் அஸ்தமனமாறதுக்கு முன்னாடி நீ இதை தோச்சு கொடுத்தேன்னா உனக்கு ரொம்ப நன்றியுடையவனா இருப்பேன், இல்லைன்னா நீ இந்த உடம்புக்கு இடர் செய்தீர் என்று சொல்லி எச்சரிக்கையோடு கொடுக்கிறார். உடனே இவர் எடுத்து அது நன்றாக புழுக்கி அந்த அழுக்கினையை நீக்கி ஒலித்து பிறகு பிழிந்து வீட்டுல தொங்க போடணும். வெளியில அதை காற்று ஏற்கணும், காத்துலதான் காயணும். அந்த நேரத்துல பெரிய மழை வந்து, நண்பகலிலேயே மழை வந்து விடாது பெய்ய இவர் என்ன பண்ணாரு, விடும் என்று பார்த்தார். மாலை நேரத்துக்குள் விட்டுவிட்டால் சிறிது காற்றாவது அது படும், அது ஓரளவாவது காயும் கொடுக்கலான்னு பாக்குறாரு. மழை விடாது பெய்யவும் உயிரை விடுவதென்று முடிவு பண்ணி தான் அந்த துணிகளை ஒலிக்கின்ற பாறாங்கல்லிலேயே தன்னுடைய சிரசனை எடுத்து மோதிக்கொள்கின்றார். அவ்வாறு மோதிக்கொள்ளும் பொழுது என்ன பண்றார் பெருமான், கந்தை புடைத்திடையற்றும் கற்பாறை மிசை தலையை சிந்த எடுத்தவன் என்று அணைந்து செழும் பாறை மிசை தன் தலையை புடைத்தற்ற அப்பாறை தன் மருந்து வந்தெழுந்து பிடித்தது அணி வளைத்தழும்பர் மலர்ச்சங்கை. இவர் பாறையிலே மோதிக்கொள்ளும் பொழுது இவருக்கு வலிக்கவே இல்லை. அங்க தாமரப்பூ போல சில்லுன்னு குஷன் போல அந்த அம்பாளுடைய வளை தழும்பு இருக்கின்ற பெருமானுடைய கை தோன்றியது. தோன்றி இவருடைய தலை சிதறாமல் பிடித்துக் கொண்டது. பெருமான் பிறகு காட்சி கொடுத்து அவரை கையிലേക്ക് அழைத்து சென்றான் என்று பார்க்கின்றோம். இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த முக்தீச பெருமானுடைய கோயில்ல அந்த சந்நிதிக்கு எதிராக ஒரு அழகான குளம் இருக்கின்றது. அந்த குளத்தை பற்றி இந்த படலத்துல வரலனாலும் அடுத்த படலத்துல முதல் பாடல்லையே கவை வடி கயவாய் கரு மேதிகள் உழக்கிய கடிபாவி சுவை நறும்புனல் வாழைமீன் குதிக்கும் முத்தீச்சரத்து இயல் சொற்றாம் அப்படின்னு சொல்றார். அதாவது அகலமான பாதங்களை கொண்டதும் தொங்குகின்ற அகன்ற வாயினை கொண்டதும் கண்ணங்கரல் இருக்கக்கூடிய எருமை மாடு. அந்த எருமை மாடெல்லாம் என்ன பண்ணுதா, இந்த முக்தீஸ்வர பெருமானுடைய குளத்துல இறங்கி அத கலக்குது. அந்த குளிக்கிறதுக்காக இறங்கி கலக்கும் பொழுது வாசனையான அந்த குளம், அந்த தாமரை பூக்கள்லாம் பூத்திருக்கிறதுனால வாசனையான குளம். அந்த குளத்தினுடைய தீர்த்தம் எப்படி இருக்குமா, தேன் மாதிரி இருக்குமா, சுவை நறும் புனல், வாசனையும் தேன் போன்ற சுவை கொண்ட அந்த குளத்தினுடைய ஜலத்துல வாழை மீன் குதிக்கும். ஏன் குதிக்கும்னா, தடதடன எரும மாடெல்லாம் இறங்கும் போது அது குதிக்கும். அப்படிப்பட்ட அந்த குளத்தோடு கூடிய முக்தீஸ்வரம் என்று சொல்வதனால அந்த குளத்தின் சிறப்பு அறிகின்றோம். அந்த குளத்தில்தான் நாயனார் அந்த துணிகளை எல்லாம் ஒலித்தார் அப்படின்னு அந்த கோயில்ல எழுதி போட்டிருக்கு. அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. என்ன காரணம்னா, கோயில் குளத்துல துணி துவைக்க மாட்டாங்க என்பதனால அந்த குளம் இருக்கின்றது. அந்த குளத்தங்கரையில இறைவன் அவருக்கு காட்சி கொடுத்தாருன்னா வச்சுக்கலாம். அந்த குளத்தங்கரையில நாயனார் பாறையில போய் தன் தலையை மோதிக்கிற மாதிரி அந்த சுதை சிற்பங்கள்லாம் அமைத்திருக்கிறார்கள். நிச்சயமா நாயனார் இந்த குளத்துல துணி துவைச்சிருக்க மாட்டார். அந்த வேகவதி நதியில தான் துணி துவைப்பதற்கென்று துறை உண்டு. நதியில எந்த இடத்திலும் போய் துணி துவைச்சிட முடியாது. ஏன்னா மாடுகளை கழுவுவதற்கென்று துறை உண்டு, பெண்கள் மட்டுமே இறங்குகின்ற துறை உண்டு, ஏனைய ஆடவர்கள் இறங்குகின்ற துறை உண்டு, வண்ணாந்துறை என்று துணி துவைக்கின்ற துறை, அங்க கற்களை எல்லாம் அமைத்திருப்பார்கள். பெருமானுக்கு அபிஷேக நீர் எடுக்கின்ற துறை என்பது உண்டு, பெருமான் தீர்த்தம் அளிக்கின்ற துறை என்பது உண்டு. என்பதனால பல துறைகள் ஒரு நதியிலே இருக்கும் என்பதனால நதியிலே தான் அவர் துணி துவைச்சிருப்பார். ஆனாலும் இந்த குளம் சிறப்புடையது. அந்த குளத்தோடு கூடிய கோயில். அங்கு அந்த பெருமானுக்கு தொண்டு செய்து திருக்குறிப்பு தந்தார், முக்தி பெற்றார் என்று நம்முடைய ஆசிரியர் கூறுகின்றார். அந்த அளவிலே இந்த படலத்தை நிறுத்திக் கொள்வோம். இப்பொழுது
இந்த கருடன் ஒரு வரத்தை பெற்ற காரணத்தினாலே தீராத அச்சம் ஏற்பட்டது. யாருக்கு? இந்த பாம்புகளுக்கெல்லாம். பாம்புகள் என்ன பண்ணதா, பக்கத்துல இருக்கின்ற ஒரு சுவாமி, அந்த சுவாமியை போய் வழிபட்டு எங்களுக்கு இந்த பேராபத்தையும் பேரச்சத்தையும் உண்டாக்கி விட்டீர்களே, நாங்க மட்டும் என்ன உங்களுக்கு குழந்தைகள் இல்லையா? நாங்கள் சிவ வழிபாடு செய்கின்றோம் என்று சொல்லி வழிபட்ட உடனே சாமி என்ன பார்த்தாரு, நீங்க எல்லாம் பயப்பட வேண்டாம், நீங்க எல்லாம் கருடன் வந்தா என் உடம்புல ஏறி உட்காந்துக்குங்க, நீங்கள் எனக்கு ஆபரணமா ஆயிடுங்க, என்னை சார்ந்து விட்டால் எந்த கருடனாலையும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமான்னு கேட்கலாம் இல்லையா? அதன்படி பணாதரேச பெருமான் என்று பக்கத்திலே ஒரு பெருமான் இருக்கிறார். அவர் பாம்புகளுக்கு அபயம் அளித்தார். அந்த படலத்தை வருகின்ற வகுப்பில பார்ப்போம். நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, சிவசிதம்பரம், திருச்சிற்றம்பலம்.